எல்லோருக்கும் வணக்கங்க. பொதுவாகவே பரோட்டானாலே எல்லோருமே அடிமைதாங்க. அதுலேயும் கொத்து பரோட்டானா எல்லோருமே கொத்து அடிமையாயிருவோங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே பரோட்டா செஞ்சு அதில் கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி தாய்ச்சோ சேனலுக்கு வருகை புரிந்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிங்க. தொடர்ந்து எங்களது காணொளிகளை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்து பரோட்டாவை தோசைக்கல்லில் செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும். நான் கல் அடுப்பில் வச்சுருக்கிறேங்க. சூடானதும் எண்ணெய் கடுகு கருப்பில் போட்டுக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. தோசைக்கல்லில் வச்சுருக்கிறதுனால வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வணங்கிடுங்க. இது கூட ஒரு தக்காளி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க, சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. பரோட்டாவில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் செஞ்சுருப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க பரோட்டா மட்டும் இது இருந்தால். இப்போது நடுவில் குழி பண்ணிக்கலாங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. 2 பரோட்டாக்கு 1 முட்டைங்கிற கணக்குங்க. முட்டை சேர்த்துறது உங்களுக்கு பிடிக்குன்னா இன்னொரு முட்டை கூட சேர்த்துக்கோங்க. மிளகா பொடி சேர்த்துக்கலாங்க. மிளகு பொடி சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏற்றாப்புல. இப்போ வெங்காயத்தோடனா உடச்ச முட்டையை நல்லா வணக்கிக்கலாங்க. முட்டை நல்லா அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம பரோட்டாவை சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் சால்னா சேர்த்துறதுனால தான் மிளகா பொடியெலாம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. முட்டை நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. இது வீட்டிலே செஞ்ச பரோட்டா 4 பரோட்டா எடுத்துருக்குறேங்க. கையில் அல்லது கத்தியில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம சால்னா செஞ்சுருக்கோங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எம்டி சால்னா எப்படி செய்கிறதுங்கிற வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு தனியாக அதுக்கு ஒரு வீடியோஸ் போடுறேன். வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு குழம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம குழம்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாம் ஒரு கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கொத்தலாங்க. அவ்வளோதாங்க. இப்போது தோசை கரண்டியே இன்னொரு கரண்டி இருந்ததுன்னா 2 கரண்டி வச்சுட்டு நல்லா கொத்தலாங்க. இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம கொத்தலாங்க. உங்களுக்கு கரண்டி இல்லைன்னா டம்ளர் கூட போட்டு நம்ம நல்லா கொத்தி எடுத்துடலாங்க. இப்படி கொத்துறதுனால பரோட்டா நல்லா பொடிசாயிருங்க. அந்த சால்னா சேர்த்துருக்கிறது, முட்டை வறுவல் எல்லாம் அந்த பரோட்டாவோட நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்ப சுவையாக இருக்குங்க, ருசியாக இருக்கும். கடாயில் போட்டு செஞ்சோம்னா இந்த டேஸ்ட் வராதுங்க. தோசைக்கல்லில் செஞ்சால் தான் அந்த சூட்டுக்கும் நம்ம கொத்துறதுக்கும் நல்லா அந்த கொத்து பரோட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க. சுலபமாக இது வீட்டிலையே செஞ்சிடலாங்க. பரோட்டா மட்டும் வேணால் கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டிலையே செய்யலாங்க. பரோட்டாவே நம்ம வீட்டில் செய்யலாங்க. அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேங்க. அடாடா, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாங்க. கொத்து பரோட்டா பொறுத்தவரையிலும் செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான ருசியான ரொம்ப டேஸ்டான கொத்து பரோட்டா தயார். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எங்களது செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் தாய்ச்சோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.